ஹாய் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வாங்க வீடியோக்குள்ளார முட்டை கிரேவி தாங்க செய்ய போகிறேன். நான் இன்றைக்கி ஒரு 7 முட்டை வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன். முட்டையை பாருங்கள், மேலே நம்ம கோடு போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அந்த மாதிரி நீங்களும் கீரல் போட்ட மாதிரி எடுத்து வச்சிங்க. வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா 2, அதை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இதா பாருங்கள், நம்ம அரைச்சி வச்சுருக்கேன். வெங்காயம் 3 நறுக்கி வச்சுருக்கேன். வாங்க இப்போ தாளிக்கலாம். ஒரு 2 பட்டை, ஒரு 4 கிராம்பு எண்ணெயில் நம்ம அதை பொரிய விட்டுடலாம். வாங்க, எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம கிராம்பு பட்டையும் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சிட்டோம். அதுக்கடுத்து நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கணும். வெங்காயத்தை சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயில் நல்லா வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு கொஞ்சமாக சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா நம்ம வெங்காயத்தை வதக்கிக்கலாம். எண்ணெயிலே நல்லா வெங்காயத்தை வதக்கணும். அது கூட நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். அதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தாச்சு. அதையும் நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அதையும் வதக்கிட்டு, அடுத்தது நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதையும் இது கூட நம்ம சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா வதக்கணும். தக்காளியை பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். ஏன்னா நம்ம வதக்காமல் பச்சை அரைச்சிருக்கோம் இல்லையா, தக்காளி பச்சை மிளகாய், அதனால் இந்த எண்ணெயில் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிடலாம். அதுக்கு அடுத்து நம்ம இதை பாருங்க, எண்ணெய் பிரிஞ்சு வருது. 2 நிமிஷம் விட்டால் நல்லா பிரிஞ்சு வரும். இப்போ தான் நம்ம இந்த ஸ்டேஜில் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், இது வரைக்கும் நம்ம சேர்த்துக்கிட்டோம். அடுத்தது ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் கலருக்காக சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இது வரைக்கும் சேர்த்துக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் மசாலாவை நல்லா எண்ணெயில் நல்லா கிண்டி விடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா மசாலாவை நம்ம கிண்டி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ பார்த்து நீங்கள் சேர்த்துங்க. எனக்கு வந்து கிரேவி நான் சப்பாத்திக்கு தான் நான் செய்கிறேன். அதனால் நான் 1 டம்ளர் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். தண்ணி அளவு நான் பார்த்து சேர்த்துப்பேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் ஒரு 1/2 கிளாஸ் சேர்த்துக்கிட்டு நான் எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். திரும்பி எனக்கு நான் இன்னும் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். 1 கிளாஸ் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன். நான் 7 முட்டைக்கு 1 கிளாஸ் தண்ணி கிரேவி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சாதத்துக்கு சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம செய்கிற கிரேவி நம்ம வந்து சாதத்துக்கு சப்பாத்திக்கு எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம். இதை பாருங்கள், நல்லா கொதித்து வருது, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு முட்டையை நம்ம மெதுவாக நம்ம ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம் குழம்புல, கிரேவியில். ஓகேவா? இந்த மாதிரி எல்லா முட்டையும் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன செய்யலாம்னா, அந்த கிரேவி எடுத்து அந்த முட்டை மேலே ஊற்றி விடலாம். நம்ம அப்போ தான் என்ன செய்யும், அந்த கிரேவியில் இருக்க உப்பு காரம்லாம் அந்த முட்டையிலேருந்து இறங்கும். நம்ம சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃபுல்லாக எல்லா முட்டையிலையும் நம்ம மேலே கொஞ்சம் எடுத்து ஊற்றி விடலாம். ஊற்றி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். ஃபுல்லாக ஊற்றியாச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ நமக்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. கிரேவி நமக்கு வந்துருச்சு, ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம என்ன செய்யலாம், நம்ம மல்லித்தழை இருந்தால் மல்லித்தழை வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். மல்லித்தழைக்கு பதில் நீங்கள் கஸ்தூரி மத்தியும் போட்டுக்கலாம். நான் வந்து கஸ்தூரி மத்தி தான் போட போகிறேன். லைட்டாக கஸ்தூரி மத்தி போட்டுட்டு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு நான் ஆஃப் பண்ணிடுவேன். அவ்வளோதாங்க, போட்டாச்சு. நல்லா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி கொதிச்சு வருது பாருங்கள். இந்த டைமில் நம்ம பாருங்கள், கிரேவி நல்லா அழகாக சூப்பராக வந்துருக்குது. இதை நீங்கள் சப்பாத்தி கூட, தோசை கூட, சாதத்து கூட, எது கூட வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாம். சூடாக சுவையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதேமாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். எங்கள் வீடியோவுக்கு மறக்காமல் இதை பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இதே போல் நீங்களும் செய்யுங்க. மறக்காமல் எங்கள் சேனலுக்கு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் ஆன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ கண்டிப்பாக வரும். ஓகேங்க, எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.